வீட்டிலே மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அதை தோலை உரித்து எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு ஒரு துணியால் தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம சீவிர கட்டையில் நைஸாக சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துகிட்டு அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக சிம்மிலே வச்சு எண்ணெய் ஓரளவு சூடானதும் இந்த சீவி வச்ச கிழங்கு எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு செகண்ட் வேக விட்டு இப்படி அப்படி திருப்பி விட்டு எடுத்துட்டு அதில் தனி மிளகாய்த்தூள் சால்ட்டு இது போட்டு நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்கிட்டாக்கா நல்லா கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு ரெடி. இது வந்து நம்ம வெளியில் போய் வாங்கணும் தேவையில்ல. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு இருந்தாக்கா எடுத்து இந்தமாரி சிப்ஸு போட்டு கொடுத்தாக்கா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க ரசித்து. இதேமாரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற